ஹை கைஸ், நம்ம தமிழ் மீடியா சேனல் வின்லாண்ட் சாகால எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அது உண்மையான பாலம் கிடையாது. ஏதோ கோட்டை மாதிரி தெரியுது. உன்னை பாராட்டுறேன் லண்டன். பல ஆண்டுகளா பல தாக்குதல்களை இந்த நகரம் சந்திச்சிருக்கு. இதுக்கு பெரிய சரித்திரம் இருக்கு. இது ஒன்னும் பாராட்ட வேண்டிய நேரம் கிடையாது அஸ்கலாட். இந்த நகரம் பிரச்சனைக்குரியது. ஜெயிக்கிறது சுலபம் நீ சொன்ன, அதனாலதான் நான் இங்க வந்தேன். மன்னிச்சிரு. தோற்கல் பகைவன் பக்கம் போய் நிப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. தோர்கில் என்ன உயரமானவனா? பணத்துக்காக தான் பகைவர்களோட சேர்ந்திருக்கான். அவன் ஒரு துரோகி. நாமளும் பணத்துக்காகத்தானே இதுக்குள்ள வந்திருக்கோம். ஸ்வெயின் அரசன் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுதான் டென்மார்க் படையோட சேர்ந்திருக்கோம். மற்ற இனங்கள் எல்லாமே ஒண்ணுதான். தன்னை போர்க்களத்துல நிரூபிக்கணும்னு நினைக்கிறாங்க. இடிபாடுகள்ல தங்களோட பங்கு அதிகரிக்கணும், அவ்வளவுதான். ஆனா ஆட்கள் நிறைய இருக்காங்க. பெருசா யாருக்கும் எதுவும் கிடைச்சிடாது. நான் பணத்துக்காக சண்டை போடுறவன் கிடையாது. எனக்கு கொல்றது பிடிக்கும். உன்னை நான் நிச்சயமா முழுசா நம்புவேன். எது எப்படியோ அந்த பெரிய தலைகள் எல்லாத்துக்குமே லண்டன் வேணும், வேற ஒண்ணும் இல்ல. தேம்ஸ் நதியை மட்டும் நாம கைப்பற்றிட்டோம்னா வெசெக்ஸ்ல உள்நாட்டுல நாம ஆயுதங்களை கொண்டு போகலாம். பெரிய தலைவர்கள் பார்வையெல்லாம் போர்க்களத்துல இருக்கு. நாம தனித்துவமா தெரியறதுக்கு இந்த இடம் தான். என்ன சொல்ல வர? உன்னோட மனசுல திட்டம் ஏதாவது இருக்கா? அத திட்டம்னு சொல்லிட முடியாது. தோர்ஃபின், உனக்கு ஒரு வேலை இருக்கு. தோர்கிலோட தலையை கொண்டு வா. எனக்கு சத்தியம் பண்ண பரிசை கொடுப்பியா? கொடுக்கறேன். சொல்லியே எல்லாத்தையும் வேணும். சரியான பிடிவாதக்காரணி. ஜெயிக்க முடியாத சண்டைக்காக இவ்வளவு கஷ்டப்படுற உங்க அப்பாவோட பிடிவாத குணம் அப்படியே உங்ககிட்ட இருக்கு. நீ மறந்துடாத ஆஸ்கலாட். ஒரு போர் வீரனா என்னோட ஒரே குறிக்கோள் சண்டையில உன்னை தோக்கடிக்கிறது மட்டும்தான். நம்மளோட அடுத்த சண்டை தான் உன்னோட கடைசி சண்டையா இருக்கும். உன் இதயத்தை வெளியில எடுப்பேன். அது என் அப்பாவோட ஆன்மாக்கு சமர்ப்பிப்பேன். அப்படின்னா போய் வேலையை பாரு. போர்க்களத்துல சண்டையிடுறவனுக்கு தான் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கும். அதுதான் போர் வீரனோட வழி. என் தலை அவ்வளவு சுலபமா கிடைச்சிடாது. நீ எப்போ கேட்டாலும் உன் கூட சண்டை போட நான் தயாரா இருக்கேன். அதுக்கு தோர்கில்லோட தலைய கொண்டு வா. அசால்ட்டா அனுப்புற நீ. என்ன? ஒரு கப்பல் பாலத்து பக்கம் போகுது. வைக்கிங் ஓடுது. கடல் மான்கள். வழக்கமான படையில இருந்து வர தூதுவர்கள் தான். ஃப்ளோக்கியோட ஆளுங்களா? குடுக்கறத விட ரெட்டிப்பா நான் குடுக்கறேன்னு சொல்லி தோர்கில்ல தாம் பக்கம் இழுக்கிறதுக்கு தான் அவன் முயற்சி செய்வான். தோர்கில்லுக்கு பணம் தான் முக்கியம். வாய்ப்பை பயன்படுத்திப்பான். எனக்கு என்னவோ ரொம்ப சந்தேகமா தான் இருக்கு. ஒரு கப்பல்ல ஆளுங்க வராங்க. லோக்கி மேலே டவுட்டா? இல்ல, இவனுக்கு தோர்வோட பையன் இருக்குன்னு தெரிஞ்சு சும்மா இருக்க மாட்டாங்க. பார்க்காதீங்க, நாங்க தூதுவர்கள். தோர்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த வந்திருக்கோம். நாங்க சண்டை போட இங்க வரல. தோர்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த வந்திருக்கோம். வாய மூடிக்கிட்டு செத்து போ. நிறுத்து. இவ்வளவு பெருசாகிறாங்க. தாக்குதல உடனே நிறுத்துங்க. இவனுடைய தலைய விசாரிக்கிறது அப்புறம் பாத்துக்கலாம். ஈடு இணை இல்ல. ஸ்பெயின் அரசர் உனக்காக ஒரு செய்தி அனுப்பி இருக்காரு. அத நான் உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக தான் வந்தேன். இங்கிலாந்து அரசர்
பிரான்சுக்கு தப்பிச்சு போயிட்டாரு. எதிர்க்கிறது உங்களுக்கு பயனற்றதா போகும். சரணடைஞ்சிருங்க. ஒருவேளை நீங்க சரணடைஞ்சா தோரின் பெயரால் உங்களையும் உங்க ஆட்களையும் நான் உயிரோட விட்டுடுறேன். உன் செல்வங்களை எல்லாம் இங்கேயே விட்டுட்டு படைக்கு நீ திரும்ப போகணும் தோர்க்கில். இது அரசரோட ஆசையா? அவர் வந்திருக்காரா? அவரால நேர்ல வர முடியலையா? கிண்டல் பேச்சு வேண்டாம். அரசர் கட்டளைக்கு பணிஞ்சு சரணடைகிறதுதான் உனக்கும் உன் ஆட்களுக்கும் நல்லது. தேவையில்லாம பிடிவாதம் பிடிச்சா உன் பக்கம் அதிகமா இழப்பு ஏற்படுங்கிறத இப்பவே சொல்லிடுறேன். போர் நண்பர்களா, கதையாருமே நாம கேட்டேன். எத்தனையோ போர்களை பார்த்திருக்கோம். உலக போக்க புரிஞ்சு நடந்துக்க உன் சகோதரன் சிக்வாட்டி கூட கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான். என்ன உலக போக்கா? அது சரி. போன வருஷம் ஆங்கிலேயர்களை எதிர்த்து நானே சண்டை போட்டுக்கிட்டு தானே இருந்தேன். அவங்க ரொம்ப பலவீனமானவங்க. எல்லாரும் முதுகெலும்பு. அவர் என்ன பேசிட்டு இருக்காரு? அவரு கிண்டல் பண்றாரா? என்ன இப்படி பேசுறாரு? டென்மார்க் படைய இளவரசர் எட்மண்டால மட்டும்தான் கையாள முடியும். நாட்டோட தலையெழுத்து இதோட முடிஞ்சது. இனி எதுக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஓ அப்படியா? ஆனா ஒரு விஷயம் தெரியுமா? உன்னை எதிர்த்து சண்டை போட்டா சுவாரஸ்யமா இருக்கும். அதுக்கு நான் தயார். நீ எப்படி? சண்டைக்கு தான் நிக்கிறேன். என்ன? சரி, பேச்சுவார்த்தை எல்லாம் போதும். அடுத்த கட்டத்துக்கு போவோம். அடுத்த கட்டத்துக்கு. நில்லு தோர்கில். இங்கிலாந்து கொடுக்கறத விட 2 மடங்கு நான் கொடுக்கறேன். நான் சொல்றத கொஞ்சம் கேளு. ஐயோ மனுஷனா இது? கப்பலை திருப்புங்க. ஓடுங்கடா. அசால்ட்டா போய் எடுத்துட்டு வர போறேன். சாக எல்லாரும் தயாராகுங்க. எங்கடா இருந்தது இவ்வளவு நேரம் அந்த பாறை? அடடா, தவறு விட்டுட்டனே. பின்னாடி போங்க, வேகமா போங்க. லோக்கி அலற விட்டுட்டா. அவங்கள கொல்லுங்க. போங்க போங்க. ஓடுங்க ஓடுங்க. சண்டைதான் பேச்சா தெரியல. ஏய், ஃப்ளோக்கி! போய் உன் ஸ்வென் அரசர்கிட்ட கேளு. எப்பவும் ஜெயிக்கிற பொண்ணிய சண்டை போட்டு அவருக்கு வெறுத்து போயிருக்கோன்னு நினைக்கிறேன். ரோஸை மிஸ் பண்றியா? அவனை சமாதானப்படுத்துறது நடக்காத காரியம். அப்படியா? நேரம் தான் வீணா போச்சு. இப்போ அடுத்ததா நான் என்ன பண்ணணும்? உடனே தாக்குதல் ஆரம்பமாகட்டும். என்னடா குறி வைக்கிறீங்க பக்கத்துல? பாலத்தையும் உடைக்கிறாங்க. இன்னும் நான் கொஞ்சத்துக்கு வராங்க. தள்ளுங்க, எல்லாரும் தள்ளுங்க. இதோ வரட்டான்டா. இத வாங்கிக்கோங்க. எங்கடா எடுத்துன்னு வர? இவனே பாலத்தை வச்சிருவான் போல இது புடிங்கி. எப்படி இருக்கு என்னுடைய தாக்குதல்? இது என்னுடைய விசேஷ தாக்குதல். ஒரே அடிதான். எல்லாரும் இறந்துட்டாங்க. அப்புறம் அடுத்ததுங்க. இதோ ஸ்வயன் படைக்கு என்ன ஆச்சு? ஏன் எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க? முயற்சி பண்ணா உங்களாலையும் முடியும். முயற்சி பண்ணுங்க. இதே மாதிரி சண்டை போட்டா லண்டன் பாலத்தை உங்களால ஆக்கிரமிக்கவே முடியாது. லோக்கி படாங்க. வரான், தனியா வரான். அங்க பாருங்க, வேடிக்கையா இருக்கும் போல இருக்கு. தோர்ஃபின் காதுல விழுதா? அங்க எல்லாரையும் விட பெருசா நிக்கிறானே அவன்தான் நான் சொன்ன தோர்க்கில். வேலைக்காகாது. கப்பலை நிறுத்துங்க. கிட்ட போனா பாறையை தூக்கி போடுறாங்க. இடது பக்கம் திருப்புங்க. இன்னும் கொஞ்ச தூரம் போங்க. அப்படிதான், இது போதும்.
சீக்கிரம் குதி. அவனை தொடாதீங்க. அந்த சின்ன பையன் மொத்தமா எனக்கு தான். அவனை நான் பார்த்துக்கிறேன். ஓ வரலையா? அட, இல்லையா அதே கம்பு மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய ஆட்டம் மோதிரம் என்ன பயம் இருக்கா பார்த்தியா எனக்கு? பிரமாதம். பொடிப்பாயிலே. வர்ற மாதிரிங்க அது. யாரும் கிட்ட வர வேண்டாம், தள்ளி போங்க. சாகணும்னு ஆசைப்பட்டு தனியா வந்திருக்கிறவன நான் பாத்துக்கிறேன். போங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர். வா, உங்ககிட்ட இருக்கிற எல்லா வித்தையும் காட்டு. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆயுதம் இல்லாம என்ன குறைச்சி எடை போட்டுட்டான். ஆனா அவனுக்கு எது குத்துனாலும் ஊசி குத்துற மாதிரி தான். கைக்குதான் குறி வச்சிருக்கானா? உன் திறமைய பாராட்டுறேன் தம்பி. குறியே கைக்கும் கழுத்துக்கும் தான்டா. இவன் தன்னம்பிக்கை காரணம் புரிஞ்சிருச்சு. அவன் உடலும் கைகளும் பெருசா இருக்கு. ஒரே அடியில என்னோட உயிர் போயிடலாம். எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட்டவே கூடாது உன்னால. விளையாடணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன? கழுத்துக்கா? கழுத்துக்கு குறி வைக்கிறியா? என்னால நெருங்க முடியல. அவனோட பலவீனங்கள் எல்லாம் மேல் பகுதியில தான் இருக்கு. அவன் இடது கைக்கு அடியில, அவனோட கழுத்து அங்கதான். காலுக்கு குறி வைக்கலாம். என்ன? காலுக்கு தான் குறி வைக்கிறான். காலுன்ட்டு கழுத்துக்கு போறான். இல்லை இல்லை கால் தான். கால் தான் வீக்னஸே, கால் தான் வந்து. ஐயோ தடுத்துட்டான். வலிக்குது. ஆனா உன்னை பிடிச்சிட்டேன். ஷோ. பிரமாதம். அவனை கொன்னுடுங்க. அற்புதம் தலைவா. இன்னும் இது முடியல. இன்னும் இருக்கு. அடடா, இது வேலைக்கு ஆகாது. தோர்ஃபின் அவங்கிட்ட செமையா அடி வாங்கிக்கிட்டு இருக்கான். இதுக்கு மேல காத்திருந்த பிரயோஜனம் இல்ல. தூய்க்கிறாயா? அஸ்கலாட், சைகை வந்தாச்சு. சரி, நாம திரும்பி போயிடலாம். திரும்பி போங்க. ஏய் அத்தனை பேரும் திரும்பி போங்க. இல்ல இல்ல இல்ல, சின்ன பையன் கிட்ட விளையாடும் போது திரும்ப போயிட்டானுங்களே. லோக்கி படம் வரப்போகுது. ஏ தம்பி, உன்னை அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாங்களேடா. பாவம். நீ கஷ்டப்பட்டுதான் முயற்சி பண்ண. என்ன செத்துட்டானா தம்பி? டேய், நடிக்கிறானா? தம்பி. நடிச்சு குத்திடுவான் போல. கத்தி ஒன்று கீழே வரல. ஓ, ஓ. சண்டை போடுற ஆர்வம் இன்னும் போகலையா? சின்ன பையனா இருந்தாலும் வீரமா தான் சண்டை போடுற. போர் வீரனே, உன் பேர் என்னன்னு சொல்லு. இவனை பார்க்க எனக்கு வெறியாகுதுங்க. தோர்ஃபென். தோர்ஸுடைய மகன் தோர்ஃபென். ம்? தோர்ஸா? ஏய் ஏய் ஏய், தோர்ஸ்னா யார சொல்ற? உனக்கும் தெரியுது தோஸ் பத்தி. அட, என்ன கீழ் விழுந்துட்டா? என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அம்பு விடட்டுமா? அதெல்லாம் வேண்டாம். இன்னைக்கு அவனை போக விடலாம். தோஸ் தெரியுமா? ஓய், போர் வீரன் தோர்ஃபின், நல்லா இருந்தது. மறுபடியும் சண்டை போடலாம். அடுத்த முறை சண்டைய முடிச்சுக்கலாம். எனக்கு சத்தியம் பண்ணு.
தலை எடுக்காமல் அவனும் விட மாட்டான். வலிக்குது, தயவு செஞ்சு என்னை கொன்னுடுங்க. வேற யாருக்காவது சாகணும்னு ஆசையா இருக்கா? இவன் கண்டிப்பா பொழைக்க மாட்டான். வயிற்றுலயே குத்திருக்காங்க, காப்பாத்த முடியாது. ஓய், அந்த வெங்காய சாரை கொஞ்சம் இங்க கொண்டு வாங்க. தோர்கிரேம், இங்க பாத்துக்க. அது சரி, லண்டனை ஆக்கிரமிக்க முடியலையா? முடியல. நம்மால ஆக்கிரமிக்க முடியாதுன்னு இல்ல, நமக்கு கொஞ்ச நேரம் ஆகும், அவ்வளவுதான் அரசே. அப்படின்னா எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்லு ஃப்ளோக்கி. அது அவங்க கூட்டம் எவ்வளவு இருக்கோ அதை பொறுத்துதான் முடிவாகும். 1 வருஷம் இல்ல, எல்லாம் சரியா நடந்த 6 மாசம்தான். இது இலையுதிர் காலம். ஒரு நகரத்துக்கே நாம நிறைய நேரத்தை வீணாக்கிட்டோம்னு தோணுது. ம். எப்படி இருந்தாலும் சூழ்நிலை தான் முக்கியம். செய்யற ஒவ்வொரு விஷயத்திலையும் இங்கிலாந்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர விஷயத்துக்கு தான் முதல்ல முக்கியத்துவத்தை கொடுக்கணும். சரி, நம்ம முக்கிய படைகளை மேற்குக்கு நகர்த்துங்க. 4000 சிப்பாய்களை தொடர்ந்து லண்டன் ஆக்கிரமிக்கிற வேலைக்கு அனுப்புங்க. உத்தரவு அரசே. அந்த 4000 சிப்பாய்களை வழிநடத்த போறது நம்ம கனூட்டாதான் இருக்கணும். அவன் திறமைய காட்டு இது அவனுக்கு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும். என்ன இதுக்கு நாங்க ஒத்துக்கவே இல்லையே அரசே. இளவரசர் வர காரணமே மக்களுக்கு ஒரு நல்ல உதாரணம் இருக்கிறதுக்காக தான். அப்படிதானே நீங்க சொன்னீங்க? சும்மா இரு ராக்னர், இது அரசர் விருப்பம், அத மறுத்து பேசக்கூடாது. தோற்கில் முன்னாடி மொத்த படையும் போய் நின்னாலும் வாய்ப்பு கிடையாது. 5ல் 1 பங்கு படைய மட்டும் வச்சுக்கிட்டு அவனை தோற்கடிக்க முயற்சி பண்றோம். அவனுக்கு உதவி செய்யறதுக்காக சில ஆட்களை அனுப்புறேன். ஆனா இளவரசருக்கு போர்க்களத்தை பத்தி தெரியாது, அவருக்கு எந்த அனுபவமும் கிடையாது. அப்போ அவனுக்கு துணையா இருக்கிறது உன்னோட பொறுப்பு ராகுனர். ஒருவேளை இது கர்த்தரோட போதனையா இருக்கலாம். ஒரு ஆண்மகனா பிறந்தும் கூட பலவீனமான இதயத்தோட அவன் வளர்ந்துட்டான். அவன் அப்படி கெட்டு போனதுக்கு நீதான் காரணம். என்ன மன்னிச்சிடுங்க அரசே. கனூட்டை பொறுத்த வரைக்கும் லண்டன் ஆக்கிரமிக்க சிப்பாய்கள் அனுப்புறேன். நீ அவன் கூட போ. அவனுக்கு துணையா இருந்து அறிவுரை சொல்லு. யாருதான் அவன்? காட்டுங்களா ஐயா. இளவரசே, நம்ம பிள்ளையாண்டானா? நம்ம 6 அடி வாங்கிட்டு வந்துக்கிறோம். வச்சு தோச்சிட்டாங்க துணி துவைக்கிற மாதிரி. என் தோள்பட்டை நகர்ந்துருச்சு. வலது கால சொல்லுக்கே இருக்குன்னு நினைக்கிறேன். சில விழா எலும்புகள் உடைஞ்சிருக்கு. சொல்லுகிறேன். அந்த பைத்தியக்காரன கண்ணுக்கு தெரியறாங்களா? கொல்ற வரைக்கும் இந்த ஊர் விட்டு போக மாட்டான்னு நினைக்கிறேன்ல. போயிட்டாங்க. என்ன அப்படின்னா நாம ஜெயிச்சுட்டோமா? நம்ம ஜெயிச்சிட்டோமா? என்ன இது? என்னதான் நடக்குது? நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோம். என்ன? ஏய், இருங்க, இன்னும் கொஞ்சம் சண்டை போடணும். நம்ம எல்லாரும் ஏய், ஜெயிச்சிட்டோம். இருங்க. ஓய், கோழைங்களா, நல்லா சண்டை போட்டு பழகலாம் போல. ஏத்துக்க முடியல. கோழைங்களா, திரும்ப வந்து சண்டை போடுங்க. என் கூட வந்து சண்டை போடுங்க. சின்ன பையன் வந்து 2 வேலையை எடுத்துன்னு போயிட்டான். அப்படே அடடா, என்ன ஒரு வேதனை. அந்த தோற்கில் ஒரு அறிவு கெட்டவன். நிஜமாவே பின் வாங்கிட்டீங்களா? ஏ
தம்பி என்ன ஆச்சு? உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல? அடடா, நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும் போல இருக்கு. உன் கூட சண்டை போட்டவன் ரொம்ப மோசமானவன் தோர்ஃபின். சரி, அதை விடு. நாங்கெல்லாம் இப்போ வெசக்ஸ்க்கு போய்கிட்டு இருக்கோம். நீயும் எங்க கூட வரதா இருந்தா வரலாம், எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை. வீரண்டா. நம்ம செல்வ செழிப்பான பிசிக்ஸுக்கு போறோம். எனக்கு ரொம்ப ஆவலா இருக்கு. ஒரு கையே போதுடா, அத்தனை பேரை நான் கொன்னுடுவேன். ரொம்ப நல்லா இருந்தது. மறுபடியும் சண்டை போடலாம். தூக்கலனாலும் வருவான். சரியான பைத்தியக்காரன் அவன். சண்டையெல்லாம் அவனுக்கு சுவாரஸ்யமா இருக்குது சொல்றானே. இந்த எபிசோடு செம்மையாக இருந்தது. அதுவும் இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அந்த தோழிகளோட போகும்போது ஃபேஸ் டு ஃபேஸ் நின்று ஒன்று பண்ணால் பாருங்கள், செம்மையாக இருந்தது. இத்தனை நாள் பார்த்த எபிசோட எனக்கு இது ரொம்ப ஃபேவரட்டான எபிசோடாக மாறிச்சு. அந்த அளவுக்கு இருந்தது. இப்போ தோர்ஃபின் வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக ஆகிட்டே வரான். எல்லாரு கூடயும் போய் சண்டை போகிறான். இப்போ இவனை பற்றி நிறைய பேருக்கு தெரியறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் தோர்ஸ் இறந்ததுனால இப்போ தோர்ஸோட பையன் இவ்வளோ வீரமாக இருக்கான், இவன் வந்து எல்லாரையும் கொண்டுட்ருக்கான் அப்படின்னு இந்த ஃப்ளோக்கி டீமுக்கு இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக இவனை விட மாட்டாங்க. இவனை தேடி வருவாங்க, இல்லை தான் பக்கம் இழுத்துக்கிறதுக்கு பார்ப்பாங்க. ஸோ இப்போ இவனுக்கு எனிமி தான் அதிகமாகிட்டே வருவாங்கன்றது தான் தோணுது. இப்போ அவங்க ஏற்கனவே வந்து தோர்ஸ் இல்லாத இடத்த என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு இது பண்ணிகிட்ருக்காங்களா. இப்போ இந்த பையனை பற்றி தெரிஞ்சால் என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆஸ்லாட் என்ன பண்ணிட்டு இருக்கான்றது ஒரு படையோட எட்டை போய் தோர்ஃபின் போய் அடின்றான். படையோட எட்டே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃப்ளோக்கி தான். ஸோ அவனோட தலையை குறி வைக்கணும்னா நீ எவ்வளோ பவர் ஆகணுன்றதுக்காக முன்னையும் இதே மாதிரி தான். ஒரு போன ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எட்டோட தலையை கொண்டு வான்றான். இப்போ இங்கேயும் எட்டோட தலையை கொண்டு வான்றான். ஸோ இது எதுக்கு ட்ரைன் பண்ணுறான்றது எனக்கு நல்லாவே புரியுது. அந்த படையோட எட்டை நீ குறி வைக்கணும்னா இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீ அதுக்கு தான் ட்ரைனிங் கொடுத்துனே இருக்கிறாரு. நான் போன எபிசோட்லேயே கண்டுபிடிச்சி இவன் எதுக்காக ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கான் தோர்ஃபினுக்குன்றது. ஸோ அது நல்லாவே புரிஞ்சது. ஸோ போன படையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவனுக்கு அந்த அளவுக்கு பவர் இல்லை. இப்போ இருக்கிறவன் அதோட பவர்ஃபுல். ஸோ ஒரு வாட்டியுமோ ஒரு படையோட எட்டை நீ கொள்றப்போ எவ்வளோ வியோகம் எவ்வளோ யோசிக்கணுன்றது வந்து தோர்ஃபின் கற்றுக்கிறான். இப்போ இங்கே போய் மறுநாடி வாங்கிட்டு வந்தான்றது ஒன்று அது நல்லாவே தெரியும். ஆனால் அவன் எவ்வளோ கற்றுக்கிட்டான், நெக்ஸ்ட் வியூத்து அவன் எப்படி ரெடி ஆகிறான்றது, திரும்ப எழுந்து வந்து ரெடி ஆனால என்னென்ன பண்ணியிருக்கான் தப்புன்றது இப்போ அவனுக்கு தெரியும். ஸோ இது ஒரு வாட்டியுமே அவன் கற்றுக்கும் போது ஒன்று தெரிஞ்சுக்கும் போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகிறான். அதை தான் வந்து அவன் ட்ரைன் கொடுத்துட்ருக்கான். வேற மாதிரி அது. ஆனால் அப்போ இருக்கிற சண்டை முறையெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. அந்த போர் செய்கிற முறையாக இருக்கட்டும், அந்த யுக்தி, ஒருத்தர் எவ்வளோ வீரமாக வந்து நின்று ஒன்று ஃபைட் பண்ணிக்கிறாங்க, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது வந்து இப்போ நம்ம ஃப்ளோக்கி பார்க்கறதுக்கு ஏதோ கோலமாய் வந்தான் சொன்னால் இவன் வந்து ஒரு பாறையத்துக்கு போகிறதுக்கு ஏதோ பதறி வச்சு ஓடிட்டான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஆஸ்லாட் வந்து அவனை கொல்ற அளவுக்கு ட்ரைன் பண்ணுறதுக்கு இவ்வளோ ட்ரைனிங் வந்து நம்ம தோர்ஃபின் கொடுக்குறான்னா அப்போ அவன் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளுன்றது தான் அது வந்து காட்டுது. ஸோ இங்கே இப்போதைக்கு வந்து அவன் அடக்கி வாசிக்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஃப்ளோக்கி. அதே மாதிரி எனக்கு அவன் மேலே சந்தேகமாகவே இருக்குது. அவன் வந்து என்ன சொல்கிறது, கூடவே இந்த அரசனையே அழிக்கிறதுக்கு ஏதோ பிளான் பண்ணுறானோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தாட்டு வந்துகிட்டே இருக்குது. இங்கே ஆஸ்லாட் பேசுகிறப்போ எனக்கு அந்த மைண்டு தான் வருது. ஃப்ளோக்கி வந்து தனியாக ஒன்று பண்ணிகிட்ருக்கான். அவன் வந்து இந்த ஊருக்கு அந்த ஊருக்கும் சண்டை போகிற மாதிரி இல்லை, அவன் தலைவனாகணுன்றதுக்காகவே ஏதோ பிளான் பண்ணிகிட்ருக்கானோ, உள்ளேருந்து ஏதோ செஞ்சிட்ருக்கானோன்ற மாதிரி தோணுது. ஏன்னா இப்போ அவர் வந்து அரசனை வந்து அனுப்பணும் அப்படின்றப்போ இவன் வந்து அதை மூட்டி விடுற மாதிரியே இருக்குது. அவர் சொல்கிறது செய்ய அவர் தாண்டி செய்யாதன்ட்டு கூட இருக்கிற வந்து அக்கறைப்படுற மாதிரி இருக்குது. போனால் வந்து தப்பாகும்ன்ட்டு. ஆனாலும் அவன் இருந்தால் அடுத்த வாரிசு அவனாக்குவாங்க. நான் அவனும் இல்லை, அதுக்கு தானே நான் எய்ம் பண்ணுகிறேன். அவன் போய் சாப்பிட்டோன்னு அது வந்து அது ஏதோ ஒரு பக்கம் புஷ் பண்ணுற மாதிரியே தான் எனக்கு ஃபீலாக இருக்குது. ஸோ இங்கே வந்து ஃப்ளோக்கி தான் இருக்கிறதுலே மகா வில்லனாக இருப்பான்னு எனக்கு தோணுது. எல்லாரையும் மோத விட்டு அவன் ஆக்கணும்னு பார்க்குறான். அவனுக்கு எதிராக ஆஸ்லாட் நல்லா புரிஞ்சு வச்சுட்டு நம்ம தோர்ஃபின் இங்கே ரெடி பண்ணிகிட்ருக்கான். ஸோ இதுதான் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு இப்படி தான் ஃபீலாக இருக்குது. ஆனாங்க இப்போ தோர்ஸ் இறந்து இப்போ தோர்ஃபினும் வந்து அவன் ஊருக்கு போயிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சாதாரண பையனா, அவங்க அம்மாவுக்கு பையனா அப்படி தான் இருந்திருப்பான்ல. எதுவுமே கற்றுட்டு இருந்துக்கணும். இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக அவனுக்கு கற்றுட்டு இருந்திருக்கவே மாட்டான். ஏதோ எங்கள் ஆஸ்கலால் இங்கே வந்ததுனால தான்
அவன் அவன் கற்றுக் கொடுத்தோம் நல்ல விவரம். வெளியேற்றியோ ஏதோ ஒன்று பண்ணி பண்ணி இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகியிருக்கான். ஸோ ஆஸ்கலார் ஒரு பெரிய ஹெல்ப் தான் பண்ணுறான். நான் வந்து சொன்னேன் இதுக்கு முன்னாடி, அவன் ஊருக்கு போய் ட்ரைன் எடுக்கலாமே, இங்கே வந்து மாட்டிக்கிட்டானே. அப்படி இல்லை, ஒரு வார்லேயும் படைத்தலைவனை போயிட்டு தலையெடுத்துட்டு வானா எந்த அளவுக்கு அவன் வந்து ஸ்பீடாகவும் எவ்வளோ யுத்தியும் எவ்வளோ ஸ்பீடாக எல்லாத்தையும் வந்து அவன் கேல்குலேஷன் பண்ணி ஒன்று பண்ணணுன்றது இருக்குல்ல. ஸோ அதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஊருக்கே நீ வந்து இப்போ ஒத்தாலாம் நீ போய் பண்ணுற அளவுக்கு நீ இருக்கணும்டா, அப்போ தான்டா வந்து அது சரியாக இருக்கும். நீ என்ன வந்து அழிக்குது ஒரு மேட்ரே கிடையாது, அதுக்கும் மேலே நீ பவராக இருக்கணுன்றது தான் இங்கே வந்து காட்டுது. அதுக்காக தான் ட்ரைனிங்கே எடுத்துகிட்டு இருக்கான். அது வேற மாதிரி இவனும் பண்ணிட்டு இருக்கான். இப்போ தோத்துட்டான் தான் பையன், ஏன்னா அவன் அவ்வளோ பெரிய உருவம். ஸோ இப்போ கற்றுக்கிட்டு வந்திருக்கான்ல, அப்பயும் வந்து 2 விரலை வெட்டிட்டு தான் வந்திருக்கான், சும்மா வரல. கையிலேயே ஒரு மணிக்கட்டில் ஒரு கீர் போட்டால் 2 விரலை எடுத்துகிட்டு வந்திருக்கான். இதுவே வந்து பெரிய விஷயந்தான். அது நல்லாவே நம்ம ஆஸ்கலார்டுக்கு தெரியும். நீ இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கடா, ஓகே வெல்டன் அப்படின்ற மாதிரி தான் உள்ளே இருக்குது. வெளியே வந்து அப்படியே அவன் பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரி இருக்கான். ஆனால் அவன் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கான் தோற்பின் மேலே, இல்லை அவன் பண்ணுவான்றதில்ல. ஆனால் தோர்கில் கேரக்டருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்படிலாம் திடீர்னு நான் பார்த்துட்டுமோ திடீர்னு கல்லை தூக்கின்னு வந்து அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது. என்னடா இந்த மாதிரி இருக்காவன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவன் சண்டை போட்டே பழகினவன் போல். திடீர்னு யாராவது அப்படி கோழ மாதிரி ஓடிட்டு அந்த வெற்றியை அவனால் ஏற்றுக்கவே முடியல. என்னடா அது ஓட்டிங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணுறான். ஸோ அவனோட பேச்சும் சரி, அந்த வீரமும் சரி, அவங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து தோஸோட எதனா தெரிஞ்சானா இருப்பானோன்ற மாதிரியே இருக்குது, ஃப்ரெண்டாக கூட இருப்பானோன்னு ஒரு சந்தேகம் எழுது. ஏன்னா சொல்கிறப்போ அவன் ஃபேஸ் மாறிச்சு. அவனோட பையனை என்ன சொல்கிற அப்படின்றப்போ எனக்கு ஏதோ க்ளோஸாக இருந்திருக்கலாம், மேபி எதனா ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லைன்னா எதிரியாக கூட இருந்திருக்கலாம். பட் ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்க அப்பா பற்றி அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் திரும்ப கூப்பிட்றான், அவங்க கூட ஃபைட் போட விரும்புகிறேன்றது அவங்க அப்பாவுக்கு மேலே இருக்க அந்த ஒரு இது மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. இப்போ விரல வெட்டிட்டு போயிட்டான் அதனால கூப்பிட்றான், அந்த ஃபீலே எனக்கு இல்லை. அவங்க அப்பாவை நினச்சி தான் பையனை கூப்பிட்றான்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுதான் அவங்க அப்பா எல்லாருக்கிட்டையும் சண்டை போயிருப்பான் அந்த டைமில். அது ஒரு வீரனா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குல்ல. ஸோ அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக கூட இருந்திருக்கு. அவ்வளோ பெரிய வீரனோட பையனா இவனை வீழ்த்தினா நானும் ஒரு பெரிய ஆள் தான் அப்படின்ற இது. ஸோ வந்து என்னோட ஒரு பெரிய வீரன் தோஸுன்றதை வந்து ஒத்துக்கிட்ட மாதிரி தான் இருந்தது. அவனோட பையனா அப்படின்ற ஒரு ஆச்சரியம் அவன் கண்ணில் தெரிஞ்சது. பார்க்கல, நிறைய கதைங்க இருக்குது உள்ள, அது ஒன்று ஒன்றா தெரியணும். அதே மாதிரி அப்பாவோட பெருமை வந்து ஊர் ஃபுல்லாக இருக்குது. அந்த பெருமையை எடுத்துகிட்டு வரணும்னா இவனும் வந்து இந்த மாதிரி ஒரு போர்லேயும் ஒரு வார்லேயும் வந்து இவனை நிரூபிக்கணும். அப்போ தான் அந்த அளவுக்காவது வர முடியும். ஸோ அதுக்கான முயற்சி தான் இங்கே எல்லாமே நடந்துகிட்ருக்கு. எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. இவனோட வெஞ்சன்ஸ் வந்து ஒரு பக்கம், பட் அதை வச்சு இவனோட ஸ்ட்ராங்காக ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கான்றது வந்து நல்லாவே தெரியும். வெஞ்சன்ஸ் விட அவனுக்குள்ளேயும் நிறைய உறுதி இருக்குது, அந்த தைரியம் இருக்குது. இப்போ கூட அந்த அவ்வளோ வலி உடம்பு ஆனாலும் அடுத்த ஸ்டெப் அவன் போயிட்டு தான் இருக்கும். சோர்ந்தே போகல எந்த இடத்துலையும். ஸோ ஓனாவே அவனுக்குள்ளே அந்த ஒரு வீரத்துக்கான எல்லா விஷயமுமே இருக்குது. அழுகலை, ஒரு சொட்டு கண்ணீர் கண்ணிலேருந்து வரல. வலிக்குது, எலும்பு உடஞ்சிருக்கு, ஷோல்டரு கெழுந்து இருக்கான், வீரனா போகிறாங்க. அதெல்லாம் ஒரு எனக்கு வெறியாகுது அவனை பார்க்குறப்போ. நான் அந்த மாதிரி ஒரு இதுவாக இருக்குது. அது பிடிச்சிருக்குங்க, அந்த ஃபீலே சூப்பராக இருக்குது. ஆனால் செம்மாங்க. எனக்கு அந்த காலத்தில் எல்லோரும் இப்படி தான் இருக்கட்டும், அந்த ஒரு சண்டை போட்டது, அப்புறம் நம்மளோட ராஜராஜ சோழன்லாம் எனக்கு ஞாபகம் வராங்க. அவங்களும் இப்படி தானே இந்த மாதிரி வீரமாக நின்று எல்லா ஃபைட்டு போட்டு இப்படிலாம் இருந்திருப்பாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த டைமுக்கே அப்படி தானே, ஒரு செகண்டும் வந்து போகுதா ஒன்று வந்து வீரம் தான். நம்ம ஒரு நார்மலாக இல்லை, ஒரு கூட்டத்திலே ஒரு கடைசி ஆள் கூட நம்மளோட வீரம் தான் அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ அது பிடிச்சிருங்க, சூப்பராக இருக்கு. ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.